வணக்கம் மக்களே! நான் உங்களோட ஷாம் தமிழ். இன்றைக்கு நம்மோட சேனல்ல என்னத்த பத்தி பேச போறோம்ன்னு சொன்னா, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு பலம், இது ஒரு வேண்டுதல், இது ஒரு கடமை. அது என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நாங்க இன்னைக்கு ரமலான பத்தி பேச போறோம். முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவருக்கும் சாந்தியும், சமாதானமும் உண்டாகட்டும். முதல்ல இந்த ரமலான் மாதம் என்று சொன்னா என்ன? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரமலான் மாதம் என்று சொல்லப்படுகிறது ஒரு அரபு நாட்காட்டியில வரக்கூடிய 9வது மாதத்த இந்த ரமலான் மாதம் என்று சொல்லி சொல்லுறார்கள். இந்த ரமலான் மாதம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளால் அனைவராலும் தங்கள் உயிருக்கு மேலாக எண்ணப்படுகிற திருக்குரான் வெளிப்படுத்தப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் சொர்க்க வாசல் கதவுகள் எந்நாளும் திறந்தேதான் இருக்குமாம். நரகவாசல் கதவுகள் இறைவனால் அடைக்கப்பட்டிருக்குமா? சைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கும் மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ் செய்த நன்மை வந்து சேருமா? 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் தான் லைலத்து கத் என்கின்ற இரவு வருகிறதாம். இந்த ரமலான் மாதத்தில் செய்யப்படுகிற நன்மைகள் பல மடங்காக பெருக்கப்படுகிறதாம். செய்த தீமைகள் அனைத்தும் பனி போல கரைந்து போகிறதாம். இந்த ரமலான் மாதம் என்றது வெறும் மாதம் அல்ல. இது ஒரு நம்பிக்கை. இது ஒரு கடமை. இறைவனால் இறை தூதர் அனுப்பப்பட்டு, இறை தூதரால் மக்களுக்கு கடமையாக்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்க முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பமாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உணவளிக்க கூறி திருக்குரானில் சில வாசகங்கள் கூறப்பட்டிருக்கிறது. வெறுமனையாக ஒருவன் பசித்திருந்தோ, தாகத்தோடு இருந்தோ இறைவனை அடைந்து விட முடியாது. ஒருவன் பசியோடும் தாகத்தோடும் கெட்டதை செய்தால் அவனுடைய நோன்புக்கு ஒரு நாளும் இறைவன் பதில் கொடுக்க மாட்டான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான ரமலான் மாதத்தில் நீங்கள் அனைவரும் அனுஷ்டிக்கிற இந்த ரமலான் நோன்பை நாங்களும் வரவேற்கிறோம். இறைவன் கூறியபடி நீங்களும் இறை நம்பிக்கையாளர்களாக, இறைவனுக்கு பயந்தவர்களாக உங்களை நீங்களே வரப்போகிற 12 மாதங்களுக்கும் தயார் செய்து கொண்டிருக்கிற ஒரு இனிய காலப்பகுதியாக இந்த ரமலான் பகுதியை நாங்கள் நம்புகிறோம். நன்றி. வணக்கம்.